ஹாய் டைரிமே சொல்லிக்கிட்டீங்களா? நம்ம ஏதோ ஒரு முச்சு முதல்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். வெளியவே ஷாக்காக நின்று பார்த்துருப்பான். ஸோ இதை தமிழ்ச்சந்தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவன் ரொம்ப ஷாக்காக நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபேமிலி எல்லாருமே தயங் ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் வாசலில் நிற்கிறத நம்ம தயங்க பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நிறைய நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இது நம்ம ஜிமினிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஷோ இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. லைட்டாக வர குடிச்சிருக்கேன். ஐயோ, பின் வாசல் வழியே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பின் வாசல் வழியாக நம்ம ஜிம்மினி எப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுறான். ஸோ குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கதவை திறந்துட்டு அப்படியே உள்ள ஹாலுக்கு வரான். ஸோ எல்லோரும் சொந்தக்காரங்க பார்த்துட்டு வாப்பா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஸோ எல்லோரும் கூப்பிட்டோன்னா நம்ம ஜிமினும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தயங்கு நம்ம ஜிமினை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மு அப்படியே தயங்க முறைச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லோரும் பேசி முடிச்சுட்டு ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு நைட்டு எல்லோரும் தூங்க போயிடுறாங்க அவங்கவுங்க ரூமுக்கு. இது நம்ம ஜிமினுக்கு தூக்கமே இல்லை. ஜிம்மன் அப்படியே பால்கனி வெளியே அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம தயங்கு பார்த்துட்டு ஜிம்மின் பக்கத்தில் போயிட்டு என்ன ஜிம்மன் மாப்பிள்ள தூங்கலை? சரி தயம் வேணாம் தயம் விழுங்கும்போதே போயிடுற. என்ன மாப்பிள்ள இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கக்கூடாதுல்ல, நீங்கள் மாப்பிள்ளை சார்ல. ஸோ நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும், நாளைக்கு வேறு மேரேஜ் இருக்குது. நீங்கள் என்ன இப்படி நான் அண்ணா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தையம் வேணாம், என்னை வெறுப்பேத்தாத. என்ன வெறுப்பேத்துறானா? அச்சோ வெறுப்பேத்துறானா? இதுக்கு தான் சொல்கிறது, தானாக வந்து கொடிக்குள்ளே மாட்டக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு சொன்னால் நீ எங்கே கேட்குற? பாருவா நாளைக்கு பாரு, நீ மாப்பிள்ளையாக இருக்கியா இல்லை ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு மாப்பிள்ளை ஜெயிலில் இருக்கியான்னு பார்ப்போமா? நாளைக்கு இருக்குது. சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன், பாய், குட் நைட் செம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ரொம்ப கிண்டலாகவே ஜிம்மன்கிட்ட பேசிட்டு அப்படியே போயிடுறோம். ஜிம்மனுக்கு இங்கே செம்மையாக கோவம் வருது. அப்படியே செம்ம டென்ஷனோடு போயிட்டு அப்படியே போய் ரூம் போய் தூங்க போயிடுறான். ஸோ மறுநாள் காலையில் விடியுது. எல்லாம் எப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, கல்யாண வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் எப்போருமே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கீங்க. தையங்க உங்களை பார்த்துட்டு என்னடி ஆச்சு பண்ணாட்டி, ஏன்டி இப்படி இருக்க, என்னாச்சு, ஏன் பதட்டமாக இருக்க? அது தையம் பயமாக இருக்குது, ஜெம்மன் என் கழுத்தில் தாலி கட்டிடுவானுன்ட்டு. பயப்படாதேடி, அதெல்லாம் நடக்காது. இங்கே பாரு, அவன் அசிங்கப்பட்டு ஜெயிலில் கம்பி என்ன போகிறான், இவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுடி நேரம், நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ பயப்படாத, அதெல்லாம் நடக்காது. தாலி கட்டுறாதுன்னா நான் தான் உன் கழுத்தை தாலி கட்டுவேன், சரியா? அப்படியா தையம்? அப்படி தாண்டி, நீ ஏன் பயப்படுறீங்கிறது, தைரியமாக ரெடியாகும். சரி ஓகே தையம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தையங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜெம்மன் ரெடி ஆகாமல் அப்படியே செம்ம டென்ஷனாக பெட்டில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். தையாங்கும் ஜங்குக்கும் ஜிம்மன் ரூமுக்கு தான் வராங்க கதவை திறந்துட்டு. ஸோ ஜிம்மன் இப்படி உட்காந்து பார்த்துட்டு நம்ம தையாங்கும் ஜங்குக்கும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஜிம்மன் முன்னாடி வந்துட்டு நின்றுட்டு ஜிம்மனை கூப்பிடுறான் நம்ம தையாங் தான். என்ன ஜிம்மன் ரொம்ப யோசிக்கிற போல்? தையாங் வேணாம். ஐயோ மாப்பிள்ள சார், நீங்கள் ரெடி ஆகலையே, இன்னும் டைம் ஆச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. இல்லை சாருக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங்கு, நீ இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கேன். என்ன ஜிம்மன்? ஐயம் வேணா தையம், இந்த விருப்பத்தான் நானே ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்கேன். கடுப்பில் இருக்கியா ஜெம்மன்? நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட வச்சுக்காதடா, அனுபவிப்ப, கஷ்டப்படுவ, புலம்புவ, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேன்னு சொன்னல, நீ கேட்டியா? என் லைஃப்பில் நீ விளாண்டல, இப்போ நான் உன் லைஃப்பில் விளாட்றேன் ராசா, அனுபவியே. ஐயம் வேணா தையம், வெறுப்பேத்தாத, ஒழுங்க முறையே 2 பேரும் என் ரூமை விட்டு வெளியே போங்க. நாங்கள் ரூமை விட்டு வெளியே போகணுமா? நாங்கள் இந்த ரூமுக்கு வரணும்னு எந்த அவசியம் இல்லை. ஸோ உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ரெடியாக்கி. ஸோ அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்தோமே. உனக்கெல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு தலை எழுத்து, என்ன பண்ணுறது? ஸோ நீ என் மாப்பிள்ளையாச்சே, ஸோ ரெடி பண்ணிட்டான் ஆகணும் தோணா மாப்பிள்ளைக்கு. அதுதான் வந்தேன் ரெடி பண்ணுறதுக்கு. உனக்காகலாம் நான் ரெடி பண்ண வரல, ரூமுக்கு வரல. என்ன நீ அப்படிலாம் நினச்சிக்காத. தையம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ரெடி ஆகும், எனக்கு தெரியும். நீ வெளியே போறியா ரூமை விட்டு? என்னடா ரொம்ப கோவப்படுற?
நீ கூப்பிட்டுலாம் எந்த பிரயோஜனமும் இல்லைடா. ஸோ ரெடி ஆகிட்டு ஒழுங்கா சீக்கிரமாக வர்றியா? உனக்கு தான் எல்லோரும் வெயிட்டிங்கே. தானா தயன் நீ எல்லாத்துக்கும் அனுபவ வைப்ப. ஸோ பொண்டாட்டி கஷ்டப்படுறது நீ கண்ணு முன்னாடி பார்ப்படா நேமே. ஐயோ, நடக்காத விஷயத்தெல்லாம் ஏன்டா இப்படி டைலாக் கூட்டிகிட்டு இருக்க? நான் பார்ப்பேன் என் பொண்டாட்டி நீ டார்ச்சர் பண்ணுறத நான் என் கண்ணு முன்னாடி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு புலம்பிருப்பேன். அப்படி சொல்கிறியா? அது நடக்காது ராசா. ஸோ இப்போது நீ மாப்பிள்ளையாக இருக்கலாம். இனிமே பாரு ஜெயில் மாப்பிள்ளையாக தான் இருப்ப, ஜெயிலுக்குள்ளே. பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கவுனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னோட நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஜெமன். தயங்கு இந்த மாதிரி ஜெமன்ட்ட ரொம்பவே கிண்டலாகவே பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. இந்த ஏதோ பொருளை போட்டு செம்மையாக உடைக்கிறான். தயங்கு பார்த்துட்டு, டேய் காஸ்ட்லியான பொருள்லாம் நீ ஏன் உடைச்சா மட்டும் இந்த கையன் ஸ்டாப் ஆயிடுமா? எதுவுமே ஸ்டாப் ஆகுது. ஸோ இதெல்லாம் கண்டினியூவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா ராஜவங்கக்கா? ஆமாம் தயம், எல்லாமே கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஸோ இந்த கையனை என்றைக்கும் ஸ்டாப் ஆகாது. டேய் ஜெமன் சீக்கிரம் ரெடியாக. இந்த மாதிரி ஜிமினை ரொம்பவே கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கான். ஜிமனுக்கு செம்மையாக கோவம் வருது. அடா கிண்டல் பண்ணுறீங்களா? டேய் இன்னைக்காவது ஒரு நாள் 2 பேர்த்துக்கும் என் கையால் தாண்டா சாவு. அச்சிச்சோ டைலாக் கிட்டதெல்லாம் போதும்டா. ஸோ நான் உனக்கு சொன்னேனே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. எல்லோரும் கெட்ட நேரம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு நல்ல நேரம், ஏதாவது நல்ல நேரம்னா சாவுக்கான நேரம், உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ புரியுதா? சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா மாப்பிள்ள, நாங்கள் போகிறோம். டேய் ஜாங்கோ வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கோ ஜாங்கோக்கோ போயிடுறாங்க ரூம் விட்டு. ஸோ ஜிம்முனுக்கு இங்கே செம்மையாக கோவம் வருது. எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு பயங்கரமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். பயங்கர கோவத்தில் இருக்கான். எல்லாம் ஏற்பாடு நடந்திருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ஐயரும் பூஜை சொல்லி முடிச்சுட்டு ஸோ மாப்பிள்ளையை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே மீனும் மொடமில்ல உட்காந்துருக்கான் செம்ம டென்ஷனாக. தயங்கு ஜங்கோ கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஜங்கோ நான் சொன்ன மாதிரி நீ பண்ணிட்டல? பண்ணிட்டேன் தயம், நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. சரிடா. தயாங்கோ ஜங்குக்கும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு நம்ம ஜெம்மனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். சின்ன பேசுகிறாங்க இவங்க 2 பேரும். சின்னதாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஜெம்மன் குழப்பத்தில். சரி கொஞ்ச நேரத்தில் உங்களையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நீங்களும் உட்காந்தீங்க ஜெம்மன் பக்கத்தில். நீங்கள் தயங்கு தான் பார்க்குறீங்க. தயங்கு கண்ணுட்டே சொல்கிறான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுட்டே உங்களுக்கு கன்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. தயங்க அப்பாவும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ தயங்க கூப்பிட்றாங்க. டேய் தயம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க அப்பா தயங்கோ என்னப்பா? டேய் மடமேடு வரைக்கும் வந்துட்டாங்களா 2 பேரும், என்னடா பண்ண போகிற? பா வெயிட் அண்ட் சீப்பா, வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் இன்னும் உண்மை வெளியே வந்துடும். நீங்கள் அவசரப்படாதீங்கப்பா, என்ன நடக்குது மட்டும் வேடிக்கை பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் ஐயர் வேறு தாலி கட்ட சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறது? நம்ம மருமக அப்பா கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தாலி கட்டணும்னா நான் தான் தாலி கட்டுவேன் என் பொண்டாட்டிக்கு, போதுமா? நீங்கள் பயப்படாதீங்க. டேய் ஏதோ சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது. மடமேறி வரைக்கும் வந்தாச்சு. சொந்தக்காரங்க எல்லோரும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஜிம்மன் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தானே என்ன பண்ண வருது? எல்லாமே வேஸ்ட் ஆயிருமே. அப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா. அவன் தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க மடமில்லை எப்படி உட்காந்துருக்கான், சிரிச்சுக்கிட்டா உட்காந்துருக்கான், அப்படியே தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கான். நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட சொன்னோன்னா அவங்க அப்பாவும் தயங்க அப்பாவும் பார்க்குறாங்க ஜிம்மினை தான். செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கிறத பார்த்து, டேய் அதெல்லாம் அப்படிலாம் ஒரு டென்ஷனில் இருக்கந்தாட்டா செய்வாங்க. பொண்டாட்டியோட வாழ்க்கை பிரச்சனை தான், எனக்கு புரியுதுப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொறுக்கி நான் என்ன பண்ணி வேலை பண்ணி வச்சுருக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அவன் ஜெயிலில் கிடக்கிறது கன்ஃபார்ம். ஏதோ சொல்கிறேன் பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனாகவே உட்காந்துருக்காங்க தயங்க அப்பாவும். ஜங்குட்ட கண்டுட்ட சொன்னோன்னா ஸோ ஜங்குக்கும் போய் போடுறான் வீடியோ.
ஜிம்மனை தான் எல்லாருமே செம ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு தேட்டர் படமே ஜிம்மன் என்னென்ன பண்ணியிருக்கான், என்னென்ன தில்லுமுல்லு வேலை பண்ணியிருக்கான் எல்லாமே அப்படி ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் தயங்கு. ஸோ தயங்கு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு ஜிம்மினியை தான் பார்த்துட்ருக்கான். ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயர் பூஜை சொல்லிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அந்த தேட்டரில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு அவரும். ஜிம்மினை பார்க்குறாரு, அப்புறம் தேட்டரை பார்க்குறாரு, ஜிம்மினை பார்க்குறாரு, தேட்டர் பார்க்குறாரு. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. ஐயர் என்னாச்சு, பூஜை சொல்லிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டீங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் ஐயர் ஜிம்மன்கிட்ட. ஜிம்மனுக்கு புரிஞ்சிருது ஏதோ பண்ணியிருக்கோம் அந்த தையங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக எழுந்திரிச்சு சைடில் இப்படி திரும்ப போது பார்த்தா ஜிம்மனுக்கு அவ்வளோதான், தூக்கி வாரி போடுது. என்னங்க எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏதோ தியேட்டரில் படத்தை ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிம்மனை தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே செம ஷாக்காவும் பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கான் ஜிம்மன். ஆனால் சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு செம ஷாக்காக ஜிம்மினை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்கு எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறான். பார்த்தீங்களா இந்த பொறுக்கி நாய் செம்மன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த பொறுக்கி நாய் எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட இவன்ட்டு. ஏன் பேசுகிறத எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தவங்க பொண்ணு வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் விளாண்டு நாசமாக்கியிருக்கான். ஆறு லைஃப்லையாவது இவன் கெடுக்கணும்னு நினைப்பான். இவன் எல்லா திட்டு வேலையும் பண்ணுவான். இப்போ தெரியுதா இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல். அப்பாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே தனிங்க முறைச்சி பார்த்துட்டு அப்படியே சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் யாரும் அவன் பேச்சை நம்பாதீங்க, அவன் உங்களை டைவெர்ட் பண்ணுறான், இதெல்லாம் பொய், அவன் ரீல் காட்டுறான் அவங்கக்கிட்ட, இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை, நம்புங்க, நான் சொல்கிறது நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எல்லார்ட்டையும் கத்திக்கிட்டு இருக்கான். தயங்க நம்பாதீங்க, நம்புனீங்க உங்கள் வாழ்க்கை நீங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரியா இருக்கும். ஸோ அவன் என்ன வேணால் டைவெர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம என்ன வேணால் பேசுறதுக்கு டைவெர்ட் பண்ண நினைப்பான். ஸோ அதை நம்பி நீங்கள் ஏமாற்றி போயிடாதீங்க. ஸோ இது என் பொண்டாட்டி வாழ்க்கை பிரச்சனை. தயங்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். சொந்தக்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் ஜிம்மன் சொல்கிறான், ஒரு பக்கம் தயன் சொல்கிறான். தயன் சொல்கிறத நம்புறதா, ஜிம்மன் சொல்கிறத நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாகவே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. குழப்பமாகவே நிற்கிறாங்க எல்லாருமே. மேடையிலேருந்து எந்திரிச்சிட்டு ஜெம்மனை அப்படியே கோவமாக கத்தி கூப்பிடுறீங்க. ஜெம்மன் நீ இதுக்கு மேலேயும் நீ நாடகம் ஆடணும்னு எந்த அவசியம் இல்லை ஜெம்மன். இதெல்லாம் நீ என்னை எப்படிலாம் ஏமாற்றி எப்படிலாம் என் தயங்க என்னை வெறுப்பேற்றுறது மாதிரி நீ பண்ணியிருக்க. இதுக்கெல்லாம் நான் சும்மா இருப்பேன் மட்டும் இருக்காது ஜெம்மன். இத்தனை நாள் உன் கூட ஒன்றா இருந்தேனே அதெல்லாம் எல்லாமே நடிப்பு, போதுமா ஜெம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக ஜிம்மனை பார்த்து சொல்கிறீங்க. ஜிம்மன் இதை கேட்டானோ செம்ம ஷாக்காக உங்களே பார்த்து விட்டுருக்கான். ஏய் நடி பேசுகிற, இதெல்லாம் நீ ஏமாற்றி நடிச்சிட்டு இருந்தியாடி, எல்லாமே நாடகம் இல்லை? ஆமாம் ஜிம்மன், நீ மட்டும் என்ன நாடகம் ஆடல? மட்டும் ஆடலாமா, நான் ஆடக்கூடாதா? என்னை பற்றி எல்லாமே எனக்கும் தெரியும் ஜிம்மன். நீ எப்படிப்பட்ட பொறுக்கி நாய், தெரு பொறுக்கி நாயின்ட்டு. ஜிம்மனை பார்த்து இந்த மாதிரி சொன்னோன்னே ஜிம்மனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஏய் என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கழுத்தை பிடிக்கிறான் டைட்டாக. எல்லாருமே பார்த்துட்டு செம்ம ஷாக்கா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயங்க உடனே ஜிம்மனை தள்ளி விட்டுறான். டேய் பொறுக்கி நாயே, சின்ன தைரியம் இருந்தால் நீ என் பொண்டாட்டி கழுத்து மேலே கையை வச்சு நெரிச்சிருப்ப. நீலாம் ஜெயிலில் இருக்கிறவன்டா. தயங்க இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே ஜிம்மன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். தயங்க பார்த்துட்டு, தயம் நீ பேருக்கு டென்ஷன் ஆகிற, விது தயம் அவன் என்ன பண்ணுறான் நம்மளும் பார்ப்போமே சொல்லி நீங்கள் இவ்வளோ கோவமாகவும் தயன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. தயங்கும் அப்படியே அமைதியாக நின்று ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன்கிட்ட பேசுகிறீங்க. ரொம்ப தப்பு பண்ணுற ஜிம்மன். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, என்னை பார்த்தோன்னே நீ என்கிட்ட பேசணுன்னு நான் என்ன நினச்சேன்னா, நீ மாறிட்ட, பழையபடி மாறி என்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே முழு கேரக்டர் எல்லாமே தெரியுது. நீ இன்னும் மாறலை ஜிம்மன், நீ அப்படியே தான் இருக்க. அதுவும் இல்லாமல் என்னை பேசி மயக்கி என்ன டைவெர்ட் பண்ண வச்சு
என்னை நம்ப ஏமாத்திட்டல ஜிமான். இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே நான் முழிக்கவும் கூடாது, நீ என்னை பார்க்கவும் கூடாது. நீ ஒரு வார்த்தையை நீ தயங்க பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லி என்னை ஏமாற்றி என்னை நம்ப வச்சுட்டல ஜிமான். அதுவும் என் புருஷனே நானே ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ பண்ணியிருக்க. ஏன் ஜம்மான் இப்படி பண்ண? சொல்லு ஜம்மான், ஓன்ட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி கேட்குறீங்க. ஜம்மன் ஆமாடி, நான் தாண்டி உன்னை நம்ப வச்சேன். எல்லாமே உன்கிட்ட பேசினது பழகுனது எல்லாமே நாடகம் தான். ஸோ இவனை பழி வாங்குறதுக்காக, இந்த பழி வாங்குறதுக்காக உன்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நடித்தேன். நான் டைவர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இவனை எப்படி என்னை போட்டு தள்ளணும், எப்படி கொல்லணும் சொல்லிட்டு. ஸோ இதுக்காகவே நான் உன்கிட்ட பழகுனது எல்லாமே நடிப்பு தான். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் ரொம்பவே கோபமாகவே பேசுகிறான். ஸோ எல்லாருமே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கு. நீங்களும் கேட்டு ரொம்ப ஷாக்கு. தயங்க எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ புரியுதா இவன் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங் ரொம்பவே கோபமாகவே சொல்கிறான். ஸோ ஜங்கு டக்குன்னு போலீஸ் கால் பண்ணிடுறான். போலீஸும் வந்துடுறாங்க. ஜெமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் தயங்கே, நீ ரொம்ப தப்பு பண்ணுறது நீ கண்டிப்பாக. டேய் பொட்டா இன்ஸ்பெக்டர் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங் சொன்ன அடுத்த செகண்டே ஜிம்மனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மன் தயங்கை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். ஸோ கூட்டிகிட்டே போயிடுறாங்க. இங்கே தயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு ஏய் என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை தயம், பயந்துட்டேன் தெரியுமா, அவன் கூட மாறிச்சு நடந்துடணும்னு சொல்லிட்டேன். ஏய் அதான் ஒன்றும் நடக்கலைல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும்தான் ஹாப்பியாக இருப்போம், சரியா? தயங்க இந்த மாதிரி சொன்னோம். நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தயங்கவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு ஸோ ஓகே பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலை? ஸோ இப்போ கல்யாண வேலை ஏற்பாடு வந்திருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிருக்காங்க. என் தயங்க அப்பா சொந்தக்காரங்க எல்லோரும் பார்த்துட்டு சரி அந்த கல்யாணம் தான் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகட்டுமே, இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், 2வது மேரேஜ். ஸோ எல்லார் வேலையும் ஏற்பாடு நடத்துங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்பா சொன்ன அடுத்த செகண்டே ஸோ எல்லா ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. திரும்பவும் பூஜை சொல்லிகிட்டு இருக்காரு. பேருமே மனமெல்ல தான் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தயங்கும். ஐயர் பூஜை சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் கெட்டிமாலாம் சொல்லிடுறாரு ஐயரும். ஸோ தயங்கும் உங்கள் கழுத்தில் 2வது தடவை தாலி கட்டிடுறான். ஸோ 3 முடிச்சு போட்டுடுறான். ஸோ எல்லாருமே பூவை தூத்தி விட்டு ஸோ நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பெரிய வீட்டை போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அம்மா அப்பாட்ட அப்படின்னு சொல்லணுன்னு நீங்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க அம்மா அப்பாட்ட. நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. தயங்க பார்க்குறீங்க, தயங்க உங்களை பார்க்குறான். ஜங்குக்கு எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ கல்யாண வேலை நல்ல வேலையாக முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன செல்ஃபி தான், வாங்க எல்லோரும் வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. தயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. லவ் யூ தயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு சொல்கிறீங்க. தயங்கும் லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் ஹக் பண்ணிக்கிறான். சொந்தக்காரங்க ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி. ஸோ தயங்க அப்பாவும் ஹாப்பி, ஜங்குக்கும் ஹாப்பி, நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, தயங்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நேரத்தில் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி ரூம்லேயே அனுப்பிச்சி வச்சிடுறாங்க தயங்க ரூமுக்கு. உங்களை கூப்பிட்றான், ஏய் பொண்டாட்டி வாடி. வரேன் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயம் பக்கத்தில் போய் உட்காரீங்க. தயம் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். சின்ன தயம் இப்படி பார்க்குறேன், இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கியேடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணா. நீங்களும் ஷையாகிறீங்க. தயங்க அவளை பார்த்துட்டு என்னடி ஷையாகிறா அப்படின்னு சொல்லி சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? போடா எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ தயங்கும் அப்படியே சிரிச்சிட்டு ஸோ உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அடுத்து என்ன 2 பேர்த்துக்கும் அழகான க்யூட்டான அவ்வளோ க்யூட்டான ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. 2 பேர்த்துக்குமே ஹாட்டாக ஸ்வீட்டாக ரொமான்டிக்காக அவ்வளோ லவ்வோட அந்த லஸ் மூமெண்ட்லேயே நம்ம தயங்க உங்களுக்கு காட்டுறான். ஸோ நீங்களும் கண்ணை மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு ரொமான்ஸ் நடந்துருக்கு. தயங்கும் ஹாப்பி, நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, 2 பேருமே ஹாப்பி. இதோட இந்த எபிசோட் முடியுது. தயம் ஜம்மான் புதிய எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ, சரவணன், பாய்.